மதுரை ஊத்தங்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சுட சுட சைவ மற்றும் அசைவ உணவு தயாரிக்கப்படுகிறது. திமுக பொதுக்குழுவிற்காக மட்டன் சுக்கா, மட்டன் உப்பு கறி, வஞ்சரம் போன்ற அசைவ உணவுகளும் தயாரிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஊத்தங்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சுட சுட அறுசுவை உணவு தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டு வருகிறது. சுமார் 10,000 பேருக்கு சமையல் கலைஞர்கள் உணவுகளை தயாரித்துள்ளனர். திமுக பொதுக்குழுவிற்காக மட்டன் சுக்கா, மட்டன் உப்பு கறி, வஞ்சரம் போன்ற அசைவ உணவும் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்பட்டு வருகிறது. மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நிறைவு பெற்ற நிலையில் தற்போது மதிய உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. இந்த மதிய உணவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உணவருந்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக பொதுக்குழு உறுப்பினர்களுடன் அமர்ந்து உணவருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என 10,000 பேருக்கு சுட சுட அசைவ மற்றும் சைவ விருந்து பரிமாறப்பட்டு வருகிறது. மதுரை திமுக பொதுக்குழு கூட்டம் நிறைவு பெற்ற நிலையில் தற்போது மதிய உணவு பரிமாறப்பட்டு வருகிறது. மதிய விருந்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உணவருந்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். விவரம். வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரை உத்தங்குடி பகுதியில மிக சிறப்பாக நடைபெற்றது. காலை முதலே மிக பிரம்மாண்டமான இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு காலை முதலேயே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்கள், அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வர துவங்கினர். பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்த நிலையில அதாவது பொதுக்குழுவினுடைய முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தலைவர் உரைக்கு பின்பாக பொதுக்குழுவில் கலந்து கொண்ட 7,000 பேருக்கு, அதாவது பொதுக்குழு உறுப்பினர் மற்றும் அதை சார்ந்து வந்த 7,000 பேருக்கு உணவு, அதாவது பல்வேறு வகையில சைவ அசைவம் என 24 வகையான உணவுகள், சைவத்தில் 24 என்றும் அசைவத்தில் 24 வகை என உணவு வகைகள் சமைக்கப்பட்டிருந்தது. அதுதான் தற்பொழுது ஒரே நேரத்தில் 3,500 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவில் அரங்குகள், குடியிருக்கப்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தில் உள்ள கலந்து கொண்டவர்களுக்கு உணவு பரிமாறுவதிலிருந்து அசைவ உணவாக மட்டன் எண்ணெய் சுக்கா, மட்டன் உப்பு கறி, கோலா உருண்டை, மட்டன் ஒயிட் குருமா, வஞ்சிர மீன் வறுவல், நாட்டுக்கோழி மிளகு கறி, சிக்கன் 65, ஆம்லெட், மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்பு, ஐரமீன் குழம்பு, சிகத்தண்டா, பீடா, மலைவாழ பழம் என 24க்கும் மேற்பட்ட அசைவ உணவுகளும், அதே போல சைவத்தில் 24 வகையாக, அதாவது கதம்ப பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், கார பொரியல், சைவ சிக்கன் வறுவல், சைவ மீன் ஃப்ரை, சிப்பிக்காளான் குழம்பு என 24 வகையிலுமாக பரிமாறப்பட்டு வருகிறது. பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு உணவு விருந்து கமகமா என விருந்து அமைத்து பரிமாறப்பட்டு வர வகையில தற்பொழுது அந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த பொதுக்குழு உறுப்பினரோடு அமர்ந்து தற்போது அவர் உணவு சாப்பிட்டு வருகிறார். அவருடன் அமைச்சர் பெருமக்களும் அவருடன் அமர்ந்து அந்த பொது விருந்தில் கலந்து கொண்டனர். தொண்டர்களும் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், தொண்டர்கள் என அனைவருமாக பொதுக்குழுவில் அந்த விருந்தில், அதாவது பல்வேறு வகையான சைவ அசைவ வைக்கப்பட்ட இலை முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அசைவ விருந்தை ஒரு பிடித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் காண முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.